வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பிரைடல் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, நெக் டிசைன், அதோட ஸ்லீவ் டிசைன் தான் இது. நான் ஏற்கனவே இந்த பார்டர் லைனை முடிச்சிட்டேன். அந்த நெக்கில் என்ன பண்ணியிருந்தேனோ அதை தான் இதுலேயும் கொடுத்துருக்குறேன். அதில் இருக்கிற லோடை மட்டும் விட்டுட்டு நான் இந்த பார்டர் லைனை கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, 2 லைனில் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு 2 லைனை த்ரெட்டில் கொடுத்துட்டேன். ஒரு லைன் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து செக்ஸ் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக நான் செக்ஸ் போட்டு முடிச்சிருக்கேன். இதை ஃபுல்லாக பீட் ஒர்க் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஓரத்துலேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ஸ்விங் த்ரெட்டில் கோல்டன் கலரில் இப்போ 2 பீடாக வச்சு நான் இந்த லைன் ஃபுல்லாகவும் நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கிராஸ் லைனை அடுத்தடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே இப்போ ஃபஸ்ட் நான் கொடுத்துக்க போகிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் வர்றதை நான் எப்படி அந்த கிராஸாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அது போடும்போது. ஸோ இப்போ இங்கே லாஸ்ட்டு வரைக்கும் வந்து போட்டுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைனை பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அது மேலே கொண்டு போய் அங்கே நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த கிராஸ் லைன் போடுறத நாம் அப்புறமா பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஒரு சைடாக போடுறது பூராமே நான் போட்டேன். இப்போ இதுலேருந்து இந்த கிராஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஓரத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸோட அந்த ஷேப் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்கே ஒரு பீடு வச்சு அப்போ தான் அந்த பாக்ஸோட அந்த கிராஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால் அங்கே பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பீடை தாண்டி ஒரு செயின் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே வந்து நம்ம பீடை லைனாக கொடுத்துக்கலாம். ஸோ நாட் போடணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒரு பீடை கொடுத்துட்டு ஏற்கனவே கொடுத்த அந்த பீடை அந்த கேப்பில் அந்த த்ரெட்டை எடுத்து ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போடணுன்ட்டு இல்லை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த கோடு வர்ற வரைக்கும் பீடை போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை கொண்டு போய் அந்த பக்கமாக ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் எப்பயும் போல் பீடு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல்லாகவுமே அந்த செக்ஸ் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த நாட் போடாமல் அப்படியே அடுத்த சைட் கொண்டு போய் த்ரெட்டை கொண்டு போய் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் அந்த செக்ஸ் ஃபுல்லாகவுமே. இதில் வந்து பீடில் வச்சு நம்ம அரும்பரும்பாக உள்ள அந்த டிசைன் கொடுக்கலாம். ஸோ அது எப்படின்னா, இதுக்கு வந்து நான் நம்பர் 3ல நான் பீடு எடுத்திருக்கேன், கொஞ்சம் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சுகர் பீடு வேணும், 2வது வந்து நமக்கு அந்த பெரிய பீடு வேணும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய பீடை எடுத்துகிட்டு 2வது வந்து சுகர் பீடு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் அந்த வைக்கும்போது. பெரிய பீடு ஒன்று, அதுக்கப்புறம் சின்ன பீடு ஒன்று, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி ஒரு 4-5 வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு பாக்ஸுனால் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீடு அளவுக்கு இதில் போட்டுக்கலாம் மொத்தமாக ஒரு செட்டாக. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பீடில் ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு லைனாக போட்டுக்கலாம். அதுக்கு நான் வந்து இங்கே கார்னர்லேருந்து இங்கே சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கேருந்து த்ரெட்டை எடுத்து அந்த 2 பீடை மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு ஒரு நாட் போடணுன்ட்டு இல்லை, அப்படியே அடுத்த பக்கம் அந்த பீடு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் கொண்டு போய் அங்கே ஒரு சின்ன ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நமக்கு எங்கே பீடு வேணுமோ அந்த முடிகிற இடம் வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு மறுபடியும் அந்த 2 பீடை இறக்கிட்டு இங்கே ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது அப்படியே தான் அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு
அந்த 2 பீடுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே போட்டு பார்த்துட்டு அந்த அளவு கேப்பில் மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச்சும் ஒன்று போடணும். ஸோ போட்டால் தான் நமக்கு அந்த இடத்துக்கு அந்த பீடு அப்படியே நிற்கும். நீங்கள் அப்படியே பெரிய ஸ்டிச் போட்டு அப்படியே இழுத்திங்கன்னா அது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி மறுபடியும் ரிவர்ஸ் வந்துடும். ஸோ அதனால் சின்ன லாக் ஸ்டிச் ஒன்று போட்டு மறுபடியும் அந்த 2 பீட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் நாட் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ நல்லா டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து நான் எடுத்துக்கிற த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த 2 பீடுக்கு எந்த அளவுக்கு கேப் தேவையோ அந்த அளவுக்கு. ஸோ அடுத்தது வந்து நாட் போடாமல் அப்படியே இந்த பக்கம் அந்த 2 பீடுக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கமாக போட்டு கரெக்ட் சென்டரில் நம்ம ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு லென்த்தியாக ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே ஒரு லாக்கிங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் மறுபடியும் 2 பீடை அதில் போட்டுட்டு அங்கே ஒரு சின்ன லாக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த பக்கம். ஸோ இங்கே ஒரு லாக்கிங் ஸ்டிச் ஒன்று போடணும் அங்கே. ஸோ அங்கே போட்டுட்டு நீங்கள் எடுத்தால் தான் அந்த கரெக்டாக அந்த நேராக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன லாக் ஒன்று போட்டுக்கணும் இங்கேயுமே. போட்டுட்டு அந்த 2 பீடை போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பீடுக்குமே ஒரு நாட் போடணுண்டு அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும். அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதுக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்து நம்ம 4 இது போடுறோம். ஸோ அந்த 4க்கும் சேர்த்தே ஒரே ஒரு நாட் மட்டுமே போட்டால் போதும். ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு நாட் போடணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி போட்டால் நமக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு ஒரு கிராண்டான ஸ்லீவ் டிசைன் நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும். நல்ல நீட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.